பேராயர் டாக்டர் ராஜ்குமார் அவர்களும் அவள் அன்பு துணையார் சகுந்தரா ராஜ்குமார் என்று சொன்னால் மிகையாக. மந்தவெளியிலே மிக சிறிய அளவில் ஆரம்பித்த அந்த பள்ளி இன்று அவர்களின் தொலைநோக்கு காரணமாக இன்று சென்ட் ஜான்ஸ் பள்ளி பல இடங்களிலே பரவி விரிந்து எல்லா மக்களுக்கும் கல்வியிலே மிக சிறந்த ஒரு அற்புதமான கல்வி ஸ்தாபனமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பள்ளியை நமது அன்புக்குரிய அருமை சகோதரர் பேராயர் ரமேஷ்குமார் அவர்கள் மிக அற்புதமாக நடத்தி வருகின்றார். அன்புக்குரிய தலைமை ஆசிரியர் சகோதரி ரீட்டா அவர்களும் மற்றும் ஆசிரியர் பெருமக்களும் இந்த பள்ளியின் மிக அற்புதமாகவும் அதே நேரத்தில் இறைப்பற்றாக அருளாளர் இயேசு நாமத்தை சொல்லி இந்த பள்ளியை நடத்தி அதை பார்க்கும் பொழுது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இங்கு படிக்கின்ற மக்கள் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இணைந்து அவர்கள் படிப்பதை பார்க்கும் பொழுது இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். கல்வி என்பது ஒருவருக்கு மாத்திரம் சொந்தமல்ல, கிறிஸ்தவருக்கு மாத்திரம் சொந்தமல்ல. ஆனாலும் இந்த கல்வியினால் கிறிஸ்தவ சமுதாய மக்கள் அவர்கள் பல நூற்றாண்டுகள் முன்பாக இந்தியா நாட்டிற்கு வந்து கல்வியின் மகத்துவத்தை அவர்கள் தெரிவித்தார்கள். இன்று இதன் மூலமாக சாதாரண ஏழை எளிய மக்களும் கல்வி மூலமாக வளர்ந்து உயர்ந்து இன்று உயர்ந்த நிலையில் இருக்கின்றார்கள். பல நாடுகள் செல்லும் பொழுது அங்கே நாம் பல மாணவர்களை பார்ப்போம். அவர்கள் எல்லோரும் நாங்கள் படித்தது சென்ட் ஜான்ஸில் படித்தோம், இன்று நாங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறோம் என்று சொல்லி கேட்கும்போது நான் மிகவும் மகிழ்ச்சியும் அதே நேரத்தில் அன்புக்குரிய பேராயர் டாக்டர் ராஜகுமார் அவர்கள் உள்ளத்திலே ஏற்றிய அந்த தீபம் இன்று மிக அற்புதமாக சுடர்விட்டு அது உயர்ந்து வருகின்றது. நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்டுக்கு இந்த உலகத்திற்கு வந்து தனது மக்களுக்காக தான் இந்த மக்களுக்காக உலக மக்களுக்காக அவர் பிறந்து வளர்ந்து ஏழ்மையில் இருந்து அவரும் இன்று நமக்காக இன்று தன் சரீரத்தை நமக்காக அவர் செய்தார் கொடுத்தார். ஆகவே இந்த பள்ளியை இன்று பார்க்கும் பொழுது நான் உள்ளபடியே நான் சொல்லுகின்றேன், எழுந்து பிரகாசம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவுலடிகளார் சொல்லுகின்றார், எழுந்து பிரகாசம் என்று சொல்லுகின்றார். ஆனால் இங்கே இருக்கின்ற மக்களை பார்க்கும் பொழுது நீங்கள் எழுந்து பிரகாசிக்கும் பொழுது தேவன் இயேசு உங்கள் முகத்திலே அவர் வருகின்றார். உள்ளபடியே சொல்லும் பொழுது
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது மத்தியிலே வந்து அவருக்கு நமக்காக பாடுபட்டு சிலுவிலே அறைபட்டு அவர் இன்று ஒரு உன்னத இடத்திலே இருந்த அவர் நமக்காக அவர் பிதாவிடம் அவர் துதி கனத்தோடு அவர் இருந்து வருகிறார். இந்த பள்ளியில் படிக்கின்ற பிள்ளைகள் எல்லோரும் ஏறக்குறை 2000 பிள்ளைகள் படித்து வருகின்றார்கள் என்று நான் கேள்விப்பட்டு 90 ஆசிரியருக்கு மேலாக பணி செய்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஆகவே இந்த பள்ளி மேலும் மேலும் ஓங்கி உயர்ந்து வர வேண்டும். இன்னும் பேராயரின் துணைவர் பேரன்புமிக்க எனது அருமை மகள் சாந்தி, அவள் அருமையான தன் கணவனுடன் இணைந்து செயல்பட்டு இந்த அற்புதமான நிறுவனத்தை நடத்துவதை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நாம் துதி கன மகிமையோடு அவர் தோன்றிவிட்டார். ஆகவே ஒவ்வொரு பள்ளி மாணவிகள், இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவிகள் தன் ஆசிரியர்கள் சொற்படியும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் நினைத்து வாழும்போது நீங்கள் எல்லா விதத்திலும் உயர்ந்தவர்களாக நீங்கள் வருவி. உலகிலே மிகவும் உயர்ந்தது கல்வி. இந்த கல்வியை கொடுக்கும் இந்த பள்ளி மிக சிறந்து வளர்ந்து ஓங்கி எல்லா பிள்ளைகளுக்கும் இது வாழ்வு கொடுக்க வேண்டும், வாழ்வில் சிறந்ததாக வர வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகிமை சொல்லி அவர் நாமத்தை சொல்லி அவர் வருகை மட்டும் நாம் அவரை போற்றி புகழ்ந்து நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்தையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் சொல்லி அருமையான மகள் சாந்தியும் அருமை பேராய தென்னத்து ராஜா என்று அழைப்போம் ரமேஷ் குமார் என்ற பேராயரும் இந்த பள்ளியில் படிக்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்கு அத்தனை பேராசிரியர் ஆசிரியர் பெருமக்களும் என் அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டிலே புனிதமாக புனிதர் இயேசு நினைத்து நாம் வாழ்வில் உயர வேண்டும், வாழ்க்கையில் செழிப்பாக இருக்க வேண்டும். வந்தவர்க்கெல்லாம் நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும். பள்ளியில் படிக்கின்ற எல்லா குழந்தைகளும் மிக சிறந்தவர்களாக வர வேண்டும், உயர்ந்தவர்களாக வர வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த அன்பான வாழ்த்து சொல்லி துதிக்கான மகிமை எல்லாம் அவர் ஒருவருக்கே செலுத்தி இன்ப இயேசுவின் இனிய நாமத்தினால் வாழ்த்தையும் ஆசையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம், வாழ்த்து. Thank you, sir, for that inspiration. As Luke chapter 6 verse 38 says, Chapter 6 verse 38 says, "Give to others and God will give to you. Indeed, you will receive a full measure, a generous helping poured into your hands, all that you can hold." What's Christmas all about? It just means sharing and giving to the needy. To mark the real meaning of Christmas, our correspondent sir is here to do the charitable deed. Grace Brownie Ministry members have come. Kindly be with us.
Students kindly encourage. It is the White Day Ceremony collection amount is being distributed. Already it is announced to various ministries and organizations. As they have requested, some have requested for bedspreads, some for dress materials, and some have requested for regular wear dress materials. Members from St. John's Cathedral, you can come and collect your Christmas Day offering. Encourage them, children. St. John's Babanagar Church, Reverend is here to receive the Christmas Day gifts. And it is now time for the ayahs, attenders, drivers of our school to come and collect the Christmas Day gifts. St. John's Ambattur Church members, kindly come to receive your Christmas Day gifts.